திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 725. அதிகாரம் அவை அஞ்சாமை. 50 வருடங்களுக்கு முன்பு தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி ஒரு கவியரங்கம் நடைபெற்றது. அந்த கவியரங்கத்தில் முக்கிய பேச்சாளராக கவிஞர் வாலியும் கலந்து கொண்டார். அவருடைய முறை வந்ததும் அவர் எழுந்து தனது கவிதையை வாசிக்கத் தொடங்கினார். கூட்டத்தில் இருந்த சிலர் வாலியை கிண்டல் செய்யும் எண்ணத்துடன் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தனர். அப்போது வாலி தனது கவிதையில் 80 கோடி கைகள் எடுத்து உண்பது என்ன ஒருவாய் உணவு, 80 கோடி கால்கள் நடந்து செல்வது எங்கே ஒரு தாய் கோயில் என்று பாடினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அவரது எதிர்ப்பாளர்கள், இதற்கு முன்னால் வேண்டுமானால் இந்தியாவுடைய மக்கள் தொகை 40 கோடியாக இருக்கலாம், 40 கோடி இருந்தால்தானே 80 கோடி கைகளும் 80 கோடி கால்களும் இருக்கும். 40 கோடி மக்கள் வாழ்ந்த காலம் 10 ஆண்டுகளை கடந்து விட்டது. இப்பொழுது மக்கள் தொகை 50 கோடி ஆகிவிட்டது. இதெல்லாம் தெரியாமல் கவிதை பாட வந்துவிட்டார் என்று கண்டித்தனர். வாலி இதை கேட்டு பதறவும் இல்லை, கதறவும் இல்லை. அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில், இந்திய ஜனத்தொகை உங்கள் கணக்குப்படி 50 கோடி என்பது உண்மைதான், அது எனக்கு தெரியும். ஆனால் நான் ஏன் அப்படி கவிதை எழுதினேன் தெரியுமா? இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் 2 கால்களும் 2 கைகளும் இருக்கிறதா? நடக்க முடியாமல் மருத்துவமனையில் இருப்பவர்களையும் கால்கை இல்லாதவர்களையும் சேர்த்து நான் கூறினால் அது எவ்வளவு பெரிய அபத்தமாக இருக்கும். அதனால்தான் அவர்களெல்லாம் சேர்த்து ஒரு 10 கோடியை என் கவிதையில் இருந்து குறைத்து விட்டேன். விமர்சனம் செய்வதற்கு முன் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துதான் பேச வேண்டும். நான் தான் அதிமேதாவி என்று எண்ணி பேசிவிடக்கூடாது என்றார். விமர்சனம் செய்தவர்கள் மிரண்டு போய் அப்படியே அமர்ந்து விட்டனர். வாலியின் விளக்கத்தை கேட்டதும் அரங்கத்தில் இருந்தவர்களின் கரகோஷம் விண்ணை பிளந்தது. அவையில் கேட்கும் கேள்விக்கு அஞ்சாது விடை கூறும் வகையில் தக்க நூல்களை கற்றிருத்தல் வேண்டும் என்பதை ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கற்காமல் இருந்தால் அவைக்கு அஞ்சுவர், நன்கு கட்டியிருந்தால் அவையோர் அஞ்சுவர்.